ஹாய் கைஸ், குட் ஆஃப்டர்நூன். ஸோ இதையும் சீரியல் ரிவ்யூ பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் கைஸ். ஸோ இதையும் சீரியல் இன்றைக்கி எபிசோடு என்ன ஆச்சு அப்படின்னா, நம்ம மித்ராக்கா தான் கைஸ் எல்லா வேலைத்தனமையும் பண்ணியிருக்காங்க. அதாவது என்ன நடக்குது அப்படின்னா, ஆதி வந்து சாப்பிட வந்திருப்பார் இல்லையா, அப்போ வெளியில் வந்து ஒரு லேடி வந்து இந்த மாதிரி டெய்லி ஒரு அந்த ஆம்பளை வந்து ஓயாமல் பாரதியை பார்க்க வர்றாப்புல அப்படின்னு சொன்னது அவங்க காதில் விழுந்த உடனே பாரதி இருந்துட்டு, பரவாயில்ல அது நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சட்னியோ குழம்போ ஊற்றுறாப்புல. அவனும் சாப்பிட்றான். அதுக்கப்புறம் என்ன நடக்குது, மித்ரா வர்றா. மித்ரா வந்துட்டு, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆதி வந்து இங்கே வந்துட்டு போகிறது எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா நீங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க, நல்ல ஃப்ரெண்ட்ஸுங்கிறது எனக்கு தெரியும், ஆனால் சுற்றி இருக்கிறவங்களுக்கு தெரியாது இல்லையா. ஒருவேளை நாளைக்கு குழந்தைங்க முன்னாடி நம்ம அம்மா நடத்த கட்டவா அப்படின்னு சொல்லும்போது அந்த குழந்தைங்க மனசு பாதிக்கப்படக்கூடாது இல்லையா, அதுக்காக கொஞ்சம் இது பண்ணு பாரதி, அதாவது யோசித்து பாரு பாரதின்னு சொல்லாமல் சொல்லிட்டு போகிறான். ஆக மொத்தத்தில் சொல்லிட்டு வெளியே போகும்போது தான் கைஸ் எனக்கு தெரிஞ்சது அந்த ரெண்டு லேடிஸும் இப்படி காமிக்கிறாளுங்க. உடனே மித்ராவும் வந்து இப்படி காமிக்கிறான். அப்போத்தான் நினச்சேன், ஓ இதெல்லாமே மித்ராவோட வேலை தான் அப்படின்னு. இதை என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல கைஸ். அதான் பெண்ணுக்கு பெண்ணு தான் எதிரி, அது மட்டும் நல்லாவே தெரிஞ்சு போச்சு. சரிங்களா, இதுதான் உண்மை. அவளும் நம்மளை மாதிரி ஒரு பொண்ணு தானே, அவளோட புருஷனையே நீ திருட்டுத்தனமாக கல்யாணம் பண்ண போகிற. அப்போ இந்த வேலைத்தனம் நான் அப்பயே நினச்சேன் கைஸ், என்னடா சுதாகரும் மித்ராவும் ஒரு வேலைமே இன்னும் என்ன ஒரு வில்லத்தனமும் பண்ணாமல் இருக்கிறாங்களே அப்படின்னு யோசித்தேன். ஆனால் இவ்வளோ யோசிப்பான்னு நான் நினைக்கவே இல்லை. மித்ரா சரியான கேடி, என்னது கேடின்னு தான் சொல்லணும், அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ நம்ம பாரதி வந்துட்டு அப்படியே அப்செட் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் கிளம்பி போகும்போது அவங்க வீட்டில் வந்து எல்லோரும் ஒன்றா சாப்பிட்றாங்க. எனக்கு தெரிஞ்ச அதை ஷார்ட்டாகவே சொல்லிடுறேங்க. உடனே எல்லாம் ஒன்றா சாப்பிடும்போது இந்த மாதிரி வீக்லி ஏதாவது 2 நாள் நம்ம வந்து இந்த மாதிரி ஒன்றா சாப்பிட்றது வந்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படிங்கிறாப்புல சுதாகர். சொல்லிகிட்டு இருக்கையிலேயே வந்து ஆதிக்கு வந்து ஃபோன் வருது. ஃபோன் வந்த உடனே வேகமாக கிளம்புறாப்புல. கிளம்புனோடனே எங்கே கிளம்புறீங்க ஆதி, சொல்லிட்டு கிளம்புங்க அப்படிங்கிறாங்க. உடனே மித்ரா வந்துட்டு, நீங்கள் போங்க ஆதி, நீங்கள் எங்கே போகிறீங்கன்னு எனக்கு தெரியும், நீங்கள் போயிட்டு வாங்க அப்படிங்கிறா. சொன்ன உடனே சுதாகருக்கு வந்து ஒரே டவுட்டு, என்ன மித்ரா ஏன்ட்டியா சொல்லு, ஆதி ஆதி எங்கே போகிறாப்புல அப்படின்னு கேட்குறான். கேட்ட உடனே ஆதி வந்து பாரதி வீட்டுக்கு தான் போகிறாப்புல அப்படிங்கிறான். ஸோ அவரே ஷாக் ஆகுறாங்கன்னா, என்னது பாரதி வீட்டுக்கா அப்படின்னோடனே, என்ன சொல்கிற, நீ கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு எல்லா உண்மையும் தெரியும் அண்ணா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிறான். அப்புறம் பாரதி அடிச்சு பிடிச்சி இங்கே ஆதி வந்து அடிச்சு பிடிச்சி பாரதி வீட்டுக்கு வர்றாப்புல. வந்த உடனே இந்த மாதிரி குழந்தைங்க ஹோம்ஒர்க் எதை எழுதிட்டு இருப்பாங்க, 2 பேர்த்தையும் வேகமாக இழுத்துட்டு போய் ரூமில் போட்டு பூட்டிட்டு, நான் சொல்கிற வரைக்கும் வெளியே வராதிங்க, நானே வந்து கதவை திறந்து விட்றேன் அப்படிங்கிறான். உடனே வந்துட்டு, என்ன ஆதி இப்படி பண்ணுறீங்க, எதுக்கு குழந்தைங்கள உள்ளே வச்சு போட்டுறீங்க அப்படின்னே, இந்த மாதிரி அவங்க அந்த திருடனும் அவங்க பொண்டாட்டி எல்லாருமே ரிலீஸ் ஆகிட்டாங்க ஜெயிலேருந்து, இதை ஸ்டேஷன்லேருந்து இப்போ தான் எனக்கு கால் வந்துச்சு, அதனால தான் உங்களுக்கு பாதுகாப்புக்கு வந்தேன்னு சொல்கிறாப்புல. சொல்லிக்கிட்டு இருக்கையிலே ஒரு பட்டாளமே உள்ளே வருது. சரிங்களா, அந்த 4 பேருன்னு வாங்க பார்த்தீங்களா, அந்த 4 பேர் உள்ளே நுழைஞ்சு ரொம்ப கேவலமாக பேசுகிறாங்க. உடனே அதையும் கோவப்படுறாப்புல, எதுக்கு இப்போ இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவப்பட்ட உடனே பாரதி வந்து டென்ஷன் ஆகிட்டான். இந்த மாதிரி உயிர் போனால் கூட இது பண்ணலாம், மானம் போச்சுன்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு ஆதியை வந்து பேசி அனுப்பிடுறாப்புல. பேசிட்டு அழுகிறா, கீழே உட்காந்து அழுகிறா. இங்கே சாரதாவும் பாட்டியும் ரொம்ப என்ன சொல்கிறாங்க, அவங்களுக்கு தெரியும் இது வந்து பாரதியோட புருஷன் தான், நம்ம ஆதி தான் அப்படின்னு தெரியும், ஆனால் சுற்றி இருக்கிறவங்களுக்கு தெரியாது. ஆனால் இந்த வேலைத்தனம் வந்து சுற்றி இருக்கிறவங்க பண்ணலை, மித்ராவால் பண்ணப்படுறாங்க, அதுதான் உண்மை. சரிங்களா, இது வந்து நான் கூட நினச்சேன், ஐயோ என்னடா தானாக கூட நடக்குதாட்டு இந்த பிரச்சனைன்னு நினச்சதான் நான் பேசிக்கிட்டு இருந்தேன். இப்போ தான் தெரியுது இது மித்ரா பக்கியோட வேலை தான். ஐயோ சாமி, நான் தான் சொல்லலையா கைஸ் ஆரம்பத்திலேயே, இந்த ஃபரீனா கேரக்டர் வந்து பாரதி கண்ணம்மாலேயே சரியான வில்லிங்க. சரிங்களா, அந்த பாரதியை கல்யாணம் பண்ணுற அதே பாரதி தான் அங்கேயும், அந்த பாரதியை கல்யாணம் பண்ணுறதுக்குள்ளே அந்த மாதிரி பண்ணுவான் கண்ணம்மாவை. அந்த மாதிரி இன்றைக்கி இந்த தடவை வந்து இங்கே வந்து இந்த பாரதியை வந்து வச்சு செய்கிறாப்புல.
ஆனால் எனக்கு ஒன்று தான் கைஸ், இதயம் சீரியல் எடுக்கிற டேரக்டர்கிட்ட வந்து நான் ஒன்று தான் கேட்குறேன். என்னதாயா உனக்கு பிரச்சனை? இந்த பாரதின்ற கேரட்டில் என்னதான் உனக்கு பிரச்சனை? ஒரு புருஷனை இழந்து பிள்ளைகளை வச்சுட்டு வாழ்கிறா, அவளுக்கு ஒரு போல்டான கேரக்டரோ இல்லை சமுதாயத்தில் வந்து நல்லா முன்னேறி ஒரு பிஸ்னஸ் மேக்னெட்டாக அந்த மாதிரி காமிச்சா கூட தெரியாது. எப்போ பார்த்தாலும் அவமானங்கள், கொடுமைகள், சித்திரவதைகள் இதெல்லாம் எத்தனை காமிப்பீங்க? முடியல, போதும், நிறுத்திக்கங்க சரியா? ரொம்ப கேவலத்தின் உச்சமாக போயிட்டுருக்கு இதயம் சீரியல். எங்கள் வீட்டில் யாருமே பார்க்குறதே இல்லை. எங்கள் அம்மாலாம் கழுவி ஊற்றுறாங்க நாடகத்தை. நாடகமே இல்லை இதெல்லாம் அப்படின்னு. அப்புறம் கைஸ், சரி, நீ இதயம் சீரியல் நாளைக்கு ரிவ்யூவில் பார்க்கலாம் சரியா? அதுக்கப்புறம் அதே நாங்கள் இந்த அயலி சீரியை கூட நாங்கள் பார்த்துட்றோம்டா, அயலியே சரியா? முயோயோ மூச்சுக்கு 300 தடவை போடுறாங்க அயலி 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 அயலின்னு. ஐயோ கிற முடிச்சவங்க உயிரை வாங்குறாங்க. காதுலேருந்து ரத்தம் வரியாத போகிறதான். ஒரு சீரம் இப்படின்னு போட்டு அந்த நாடகத்துக்குள்ளேயே அயலி வர்றாப்புல. ஜூன் 2 முதல் அயலி 8:30 மணிக்கு. நாங்கள் 8:30 மணிக்கு கூட பார்த்துட்றோம்டா ராசா. முடியலடா டே, திணிக்காதீங்க, மக்கள் மனசில் போட்டு திணிக்காதீங்க உங்கள் நாடகத்தை. அவங்களுக்கு விருப்பம் இருந்தால் பார்க்க போகிறாங்க, விருப்பம் இல்லைன்னா தூக்கி போட்டு போக போகிறாங்க. இதுக்கு எதுக்குடா அயலி 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 அயலின்ட்டு உயிரை வாங்கி தொலையுது சனிங்க, உயிரை வாங்குறாங்க. அதுக்கப்புறம் வீரா சீரியல் சூப்பராக போயிட்டுருக்கு கைஸ். மறுபடியும் மாறன் வீரா வந்து உள்ளே வந்து விஜயை நல்லா வச்சு செய்கிறாங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் கார்த்திகை தீபமும் இன்றைக்கி நல்லா இருந்தது. மாயா வந்து கார்த்தி வந்து மாயா வாயாலே எல்லா உண்மையும் சொல்ல வச்சு ரேவதிக்கு புரிய வச்சது வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. அப்புறம் அந்த ஃபோட்டோ மேட்ரு அதுவும் கார்த்தி டீல் பண்ண விதம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இனி வேறு சண்டே ஸ்பெஷல் வேறையாம்ல கார்த்திகை தீபம். என்னன்னு தெரியல, நீ அந்த 2 மணி நேரத்தில் நம்மளை வச்சு செய்ய போகிறீங்களா இல்லை நல்லா தான் இருக்குமா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா இதனால் வரைக்கும் சண்டே ஸ்பெஷல் போடுறாங்க, ஆனால் ஒன்றுமே இல்லை சரியா? கத்திரிக்காய்க்கு உப்பு இல்லைன்ற மாதிரி சொல்ல மாதிரி ஒன்றுமே இருக்காது. ஆனால் அந்த இந்த வாரம் என்னமோ கார்த்தி வந்து பரபரப்பான கதை களத்துடன் அப்படின்னு போடுறாங்க. என்ன பரபரப்பான கதை களன்னு தெரியல. பார்க்கலாம் கைஸ், வெயிட் பண்ணி பார்க்கலாம் சரியா? சரி, நாளைக்கு ரிவ்யூவில் பார்க்கலாம். உங்களோட நிறைய குறைகளை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதயம் சீரியலை பொறுத்தளவு ஆதிக்கு வந்து நினைவு தெரிஞ்சால் மட்டும்தான் நல்லாயிருக்கும். தயவு செஞ்சு நினைவு தெரிஞ்சு நீங்கள் பாரதிக்கு வந்து இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுறதெல்லாம் இருந்தால் கூட பண்ண சொல்லுங்கடா. தயவுசெய்து இப்படிலாம் அந்த பொண்ணை கேவலப்படுத்தாதீங்கடா. முடியலடா டேய், முடியல. ப்ளீஸ் தயவு செஞ்சு டேரக்டர் சார் கொஞ்சம் கருணை காட்டுங்க சரியா? ஆதிக்கு நினைவு வர மாதிரியாவது பண்ணுங்க. இல்லை அப்படின்னா மித்ரா பற்றின உண்மைகளையாவது தெரிய வைங்க ஆதிக்கு ப்ளீஸ். அவ்வளோதாங்க. எல்லா சீரியலும் மனசெல்லாம் பரவாயில்லாமல் போயிட்டுருக்கு. வேறு என்ன சீரியலு? மௌனம் பேசியதே, அதுவும் சூப்பராக போயிட்டுருக்கு, நல்லா போயிட்டுருக்கு. அப்புறம் கெட்டி மேளம் இப்போ தான் ஒவ்வொரு உண்மையாக தெரிய வருது. மகேஷை பற்றின உண்மைகள் வந்து ஒவ்வொன்றா தெரிய வருது. பார்க்கலாம் நீ என்ன செய்ய போகிறேன்னு தெரியல. ஆனால் நான் நினச்ச மாதிரியே வந்து அந்த இவங்க துளசி கேரக்டரும் வெற்றியோட கேரக்டரும் கரெக்டாக இருந்தது. அந்த துளசி பேசின விதம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு கேஸ். கோலத்தனமாக ஒரு பொண்ணோட கழுத்தில் தாலி கட்டுறவன் எப்படி ஒரு நல்ல கேரக்டராக இருக்க முடியும்? துளசி கேப்பா பார்த்தீங்களா? செம சூப்பராக இருந்துச்சு. இவன் வந்து லவ் பண்ணிட்டான், துளசி வந்து யாரும் கல்யாணம் பண்ணிட்டு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு வேகத்தில் உத்வேகத்தில் கட்டிட்டாப்புல. ஆனால் அது தப்பு தானே? ஒரு பொண்ணோட விருப்பம் இல்லாமல் அவங்கள தொடுறதே தப்பு. தொட்டு தாலி கட்டினா எந்த பொண்ணு அக்செப்ட் பண்ணிக்குவா? அதனால் கெட்டி மேளமும் சூப்பராக போயிட்டுருக்கு. அண்ணா சீரியல் அதை விட சரிங்களா, ஒன்றும் சொல்லிக்கிறதுக்கு இல்லை. இதுலேயே இருக்கிறதுலே டம்மியாக போகிறது வந்து சந்தியா ராகம் தான். அது என்னடா, நான் ஒன்று தெரியாமல் தான் கேட்குறேன். உங்களுக்கு ஒரு பண பிரச்சனை, உங்கள் குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை, பொண்டாட்டி கூட பிரச்சனை, அப்பா அம்மா கூட பிரச்சனைனா போய் தண்ணி அடிக்க போயிடுறீங்க. ஐயோ சாமி, அது இந்த சீனு போட்டு கேவலப்படுத்துகிறாங்க சந்தியா ராகத்தில். வாந்தியே வருது எனக்கு பார்க்க அப்படின்ற மாதிரி இருக்குது. ஓயாமல் சரக்கடையில் போய் சரக்கு அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, அந்த மாதிரியே காமிக்கிறாங்க. ஐயோ கேவலமாக இருக்குது. சந்தியா ராகம் வந்து ரொம்ப கேவலமாக இருக்குது, வாந்தி எடுக்கிற மாதிரி இருக்குது சரிங்களா? சந்தியா ராகம் தான் என்னை பொறுத்தளவு இருக்கிறதுலே 0 கேஸ். உண்மையிலே கதிரை பற்றின உண்மை ரகுராமுக்கு தெரிகிற வரைக்கும் இந்த நாடகம் 0 தான், டோட்டலி 0. மற்ற நாடகம் எல்லாமே பரவாயில்ல, அவ்வளோதான். இனி அயலி வந்து எப்படி இருக்க போகுதுன்னு தெரில, வெயிட் பண்ணி பார்க்கலாம் சரியா? அப்படி அயலி வந்துச்சுன்னா அயலி நம்ம ரிவ்யூ பண்ணிடலாம், ஓகேவா? ஓகே பாய், நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு ரிவ்யூவில் சந்திக்கலாம். உங்களோட நிறைய குறைகளை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்றைக்கி இதயம் சீரியல் பாரதி பேசினது விதம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு.
இருந்தாலும் பேசிட்டோமே, நம்ம புருஷனையே நம்ம பேசிட்டோமே அப்படின்ற ஒரு வருத்தம் வந்து அவளுக்குள்ளே இருக்குது. ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது பார்க்குறதுக்கு. இனி என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்க்கலாம். சரியா, பாய், நாளைக்கு பார்க்கலாம்.